இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாருங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த மாண்பு கூட இல்லைங்களாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புன உடனே திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமளியில் ஈடுபடுறாங்க. அது உண்மைதாங்க. அதாவது தமிழ்நாட்டோட பண்பு என்ன, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி நம்மளை மதிப்பவர்களை மதிக்க வேணும். ஒரு சாதாரண மனிதன் கூட நம்மளை பார்த்து ஒரு மதிக்கிறான்னா அவனுக்கு மதித்து ஒரு வணக்கம் வைக்கிறதுல என்ன ஆயிரு போயிடுது. நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும், அப்பா முதலமைச்சர், நம்ம துணை முதலமைச்சர், நாம் தான் எதிர்கட்சி, எல்லா கட்சி நாம தான் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு தான் தப்பாக போச்சு. எப்படி அங்கே உட்காந்து மரியாதை, அதாவது ஒரு ஆபாச நடத்தியாக்குது. அதாவது உதயநிதி ஸ்டாலினோட ஆபாச நடத்தை தான் சட்டமன்றத்தில் நம்மளுக்கே தெரிய வருது. அனைத்து மக்களும் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவில் போயிட்டுருக்கு. விஜயகாந்த் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தார், இந்த சட்டமன்றத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் போடுங்க, அப்போ தான் மக்களும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. திமுக ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு ஏதாவது தப்பாக ஏதாவது போச்சு அதை மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. இவங்க மட்டும் பில்டப் பண்ணுறது, பீலா விடுறது மட்டும் லைவில் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது போன ஆட்சியிலெல்லாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுமா, ஒரு இன்ச்சு கூட கட் கிடையாது, எல்லாமே லைவ் போயிட்டுருக்கு. எதுவுமே கட் கிடையாது, எல்லாமே லைவ் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினோட ஆபாச நடத்த சுத்தம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கடைசி வரையும் இந்த கோபாலபுரத்து மக்களே வந்து கோபாலபுரமே தமிழகத்தை ஆளுன்னு நினச்சாங்க. அதான் நடக்கலை. அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆபாச நடத்தை காட்டுறாங்களோன்றது ஒரு தப்பாக நம்மளுக்கு தோணுது. அதாவது வந்து மரியாதை நிமித்தமாக ஒரு மரியாதை கொடுக்க கூட தெரியாத, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத எதிர்கட்சி தலைவராக தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அதுதான் நம்மளுக்கும் தெரிய வருது. இதெல்லாம் வந்து நம்ம லைவில் பார்த்துட்ருக்கோம். பார்த்தும் தமிழோட பண்பாடை கூட நாமளே ஒரு எதிரியாக இருந்தால் கூட வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கணும். ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். ஆனால் வந்து சட்டமன்றத்தோட தலைவர் யார் தெரியுமா, சட்டமன்றத்தோட ஹீரோ யார் தெரியுமா, சபாநாயகர் தான். ஏன்னா அவருக்கு தான் முதல் மரியாதை அந்த இடத்துல இருக்கணும். அவர் வந்தால் அவர் எழுதி நின்றா அனைத்தும் எழுதி நிற்கணும். அவருக்கு வந்த உடனே மரியாதை செலுத்தணும் அனைவரும். அதுதான் சபாநாயகர், அதாவது சட்டமன்றத்தோட மாண்பு. அந்த மாண்பு வந்து குறையல. ஆனால் வந்து ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு. அதாவது அடிப்படை அறிவு உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. அடிப்படை அறிவு கூட இல்லை என்பதை தான் எதிர்கட்சி தலைவரை பார்த்து நம்மளுக்கு தெரிய வருது. வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.